சார், யாதவா கல்லூரியில் முறைகேடுகள் நடந்திருக்கதா நமக்கு செய்தி வந்திருக்கு சார். அது என்ன முறைகேடுகள், பின்னணியில் யார் சார் இருக்கு? இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உனக்கு கல்வியில் அக்கறை இல்லை என்று கேள்வி கேட்பவர்கள் கல்வி கூடங்களை என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோன்னா தெரிந்து கொள்ளலாம். இந்த யாதவா கல்லூரி என்பது 1969ஆம் ஆண்டு இந்த யாதவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. ட்ரஸ்ட்டை உருவாக்கி 1962 அந்த ட்ரஸ்ட்டு சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சொசைட்டிக்கு செல்வ செழிப்பு மிகுந்த யாதவர்கள் நன்கொடை கொடுத்து ஒரு கல்லூரியாக இதை உருவாக்க வேண்டும் என்று மதுரையில் 1969 இந்த யாதவா கல்லூரி தொடங்கப்படுகிறது. இது ஒரு எய்டட் காலேஜ். இந்த கல்லூரி மற்றும் இந்த எய்டட் காலேஜ் இதோட நிர்வாகத்திலலாம் எப்போவுமே பார்த்தா சில அரசியல்கள், பூசல்கள் இதெல்லாம் இருக்கும். 2020 இந்த சொசைட்டிக்கு வந்து 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி தேர்தல் நடக்கும். அதே போல் இந்த யாதவ காலேஜோட ட்ரஸ்ட்டுக்கும் தேர்தல் நடந்து அந்த குழு தான், இந்த நிர்வாக குழு போல் ஒரு குழு இருக்கும். அந்த குழு தான் இந்த கல்லூரி, அந்த ட்ரஸ்ட்டின் கீழ் இயங்கக்கூடிய எல்லா கல்வி நிலையங்களும் இந்த குழு தான் நிர்வாகம் செய்து வரும். இப்படி இருக்கும்போது 2023 திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு டீமை வந்து அது உள்ளே போடுறாங்க. ஒரு 9 பேர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. அந்த டீம் வந்து அதற்கு இதை நிர்வாகம் செய்யும் என்று போடுகிறார்கள். இதில் பெரும்பாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவாளர்களாக இருப்பார்கள், அமைச்சருக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க. அது கூட நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கல்லூரிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் இப்போது அந்த கல்லூரியில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா நிர்வாகங்களையும் செய்கிறார். கல்லூரியை கிட்டத்தட்ட அவர் தான் நடத்துகிறார். கல்லூரிக்கு தாளாளர் போல தினந்தோறும் அலுவலகம் போல அங்கே சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் என்னவென்றால் KPS நவநீத கிருஷ்ணன் என்கிற கண்ணன். இவருக்கும் பெரிய கருப்பனுக்கும் என்ன உறவு என்று கேட்டீர்கள் என்றால், பெரிய கருப்பனோட சம்பந்தி. இவர் பெரிய கருப்பனோட சம்பந்தியாக இவர் ஆகிவிட்ட ஒரே காரணத்துக்காக எப்போது வேண்டுமானாலும் கல்லூரிக்கு வருவது, போவது, எல்லா விஷயங்களிலும் இவரே முடிவெடுப்பது. சரி, இதெல்லாம் கூட அவங்க செல்வாக்க வச்சு இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொள்கிறார்கள். இதில் என்ன தவறு என்று கூட நாம் நினைக்கலாம். 2022ஆம் ஆண்டு இந்த கல்லூரியில் முறைகேடு என்று நீதிமன்றத்தை சிலர் அணுகிய போது, நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த கல்லூரி மற்றும் கல்லூரி நிர்வாகங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிடுகிறது. அதுக்கப்புறம் நான் சொன்னது போல் செப்டம்பர் 2023 இந்த கல்லூரி வேறு ஒரு நிர்வாகத்துக்கு வருகிறது. ஏன் இதை நாம் எடுத்து பேச வேண்டும் என்று கேட்டால், இந்த கல்லூரி 30/9/2023 அன்று புதிய நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட சமயத்தில் இந்த கல்லூரியோட நிதி, இந்த ட்ரஸ்டோட நிதியாக 14.60 கோடி வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வைத்திருக்கிறார்கள். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை இந்த புதிய நிர்வாகம் வந்து இந்த KPS என்பவரோட அழுத்தத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறாங்க. 14.5 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது 15 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் ஃபோர்க்ளோஸ் பண்ணதிலேயே 10 லட்ச ரூபா நஷ்டம் சந்திச்சிருக்கு. ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஃபோர்க்ளோஸ் பண்ணி எடுத்து அந்த காலேஜ் உள்ள இந்த கட்டடம் கட்டுறேன், அந்த கட்டடம் கட்டுறேன்னு, நல்லா இருந்த கட்டடத்தெல்லாம் இடித்து ஸ்டேடியம் கட்டுறேன், இதை கட்டுறேன், அதை கட்டுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 14.5 கோடி அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கல்லூரியோட நிதியை எடுத்து வித்ட்ரா பண்ணி பாயில் போட்டுக்க முடியாது இல்லையா? எப்படி பண்ணுவீங்க? மாணவர்களுக்காக இங்கே ஒரு உள்விளையாட்டு அரங்கம் கட்டுகிறேன், மாணவர்களுக்காக கழிப்பறை கட்டுகிறேன், கீதா அரங்கம் என்று ஒரு அரங்கம் இருக்குது, நல்லா இருக்குது அந்த அரங்கம். அந்த அரங்கத்தை இச்சு புதுசாக கட்டி 54,50,000க்கு அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. இது போல ஒரு உள்விளையாட்டு, இந்த ஜனவரி 2024 ஒரு உள்விளையாட்டு அரங்கம் கட்டுகிறேன் என்று ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் காலி பண்ணிட்டாங்க. கட்டுமானங்கள்லாம் இப்போ நீங்கள் ஒரு பொது விஷயத்துக்கு கட்டுமானம் செய்கிறீர்கள் என்றால் அந்த கட்டுமானத்திற்கு ஒரு டெண்டர் விடணும். தனியார் நிறுவனம் வந்தாலும் ஒரு கட்டுமானம் விடணும். யார் லோவஸ்ட் டெண்டரர், லோவஸ்ட் பிட்டர்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கணும். SS கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரே ஒரு கட்டுமான நிறுவனம் இந்த கல்லூரி தொடர்பான அத்தனை கட்டிடங்களையும் கட்டுகிறது. இந்த காலேஜை நம்பி ஒருத்தன் கம்பெனி திறந்திருக்கான். ஒருத்தன் இல்லை, அவர் தான் பெரிய கருப்பன். பெரிய கருப்பனின் பினாமி நிறுவனம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த SS கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தான் இந்த கல்லூரி சம்பந்தமான டெண்டர் இல்லை. இப்போது ஒரு 5 பேர் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி SS கன்ஸ்ட்ரக்ஷன் லோயஸ்ட் பிட்டர்னு வச்சுக்கிட்டா கூட லோயாக கோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த கேள்வி காப்பாடும் இல்லாமல் இதை இந்த இடத்துல புது கட்டடம் கட்டணும்னா SS கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டி 14.5 கோடி ஆட்டி போட்டாங்க. இது மட்டுமல்லாமல் கூடுதலாக என்ன நடக்கிறது என்றால், இவர் வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் பெரிய கருப்பனை யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரோட சம்பந்தி இந்த KPS என்பவரும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இவருக்கு வந்து மனதில் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவராக உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த KPSக்கு வந்துவிட்டது. இதனால் அந்த கல்லூரியில் விழாக்கள்லாம் நடக்கும்ல, அந்த விழாக்கள் எல்லாம் KPS டிஷர்ட் அணிந்த, படம் அணிந்த டிஷர்ட்டை கல்லூரி மாணவ மாணவியர்கள் அணிந்து கொண்டு வர வேண்டும். KPSன்னு போட்டுட்டு டிஷர்ட் போட்டுக்கொண்டு மாணவ மாணவியர் பங்கேற்க வேண்டும்.
அப்புறம் இந்த சுதந்திர போராட்ட வீரன் அழகுமுத்து கோன் அவர்களின் பிறந்த நாளை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த கேபிஎஸ்ஸை 2ஆம் அழகுமுத்து கோன்னு இவரே துட்டு கொடுத்து போஸ்ட் அடிக்க வைக்கிறார். பிறகு இந்த அழகுமுத்து கோனை சுதந்திர போராட்ட வீரர் என்றாலும் கூட அவரை ஒரு சாதி அமைப்பின் தலைவராக தான் அந்த சமூகம் பார்க்கிறது. ஸோ அந்த வீரன் அழகுமுத்து கோனுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை எதிர்த்து ஒரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி சாதி நிகழ்ச்சிகளில் மாணவர்களை கலந்து கொள்ள கட்டாயப்படுத்தக்கூடாது என்று தெளிவாக உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. இது எப்படின்னா, இந்த கல்வி மேலே எங்களுக்கு தான் அக்கறைட்டு சொன்னாங்கல்ல, ஒரு நல்லா இருக்கிற காலேஜுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த ஆளுக்கு காலேஜில் ட்ரஸ்டி கிடையாது, சொசைட்டியில் மெம்பர் கிடையாது, ஆஃபீஸ் பேரர் கிடையாது, கல்லூரி நிர்வாகி கிடையாது. இப்போது இவர் இந்த கட்டுமானம் பண்ணுறாங்கல்ல, இந்த கீதாரங்கத்தை இஷ்டு புதுசாக கட்டுன்றாங்க. இதற்கெல்லாம் அந்த கல்லூரி நிர்வாகத்தின் கல்லூரி பதிவாளர் கையொப்பம் போட வேண்டும் அல்லவா? அவர் வந்து சார் இது நல்லா இருக்குது, எதுக்கு இஷ்டு கட்டுறீங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோடனே அப்படியா இது ஒரு பெண்ணை வைத்து அவர் மீது பாலியல் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் காவல்துறை அழைச்சி விசாரித்தோடனே இது பொய் கம்ப்ளைண்ட் என்று தெரிந்து அந்த புகார் மூடப்படுகிறது. அந்த பதிவாளருக்கு நேர்ந்த கதி என்னவென்பதை பார்க்கும் மற்ற நிர்வாகிகள் இவங்ககிட்ட எதுக்குப்பான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஒதுங்குகிறார்கள். இந்த கேபிஎஸ்ஸுக்கு முழு ஒத்துழைப்பை நல்குகிறார்கள். கிட்டத்தட்ட இது நல்லா இருக்கிற கல்லூரி, இயல்பாக 3000 மாணவியர் படிக்கிறாங்க. 69லேருந்து நடக்குதுன்னா எத்தனை பழைய கல்லூரி பாருங்கள். இது இவர்களின் கல்வி நிர்வாகத்துக்கு இது ஒரு உதாரணம்.